happy to see you once again. For today's maths video, let us discuss exercise 5.4. So, in page number 49, we are going to discuss exercise 5.4. First one, Priya bought 20 balloons. If the cost of one balloon is rupees 6, then find the cost of 20 balloons. So, என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? Once again. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் பலூன் ஈக்குவல் டு ருபீஸ் 6. அப்போ ஒரு பலூனோட காஸ்ட்டு 6, அப்போ 20 பலூன்ஸோட காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஒரு பலூன் கொடுத்து 20 பலூன்ஸ், ஒன் கொடுத்து மெனி கேட்டாலே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 இன்ட்டு 20, 6 இன்ட்டு 2 12, இந்த 0 ஆட் பண்ணிடு 120 ருபீஸ். ஓகே, ஸோ ஒன்று கொடுத்து நிறைய கேட்டால் யூ ஹாவ் டு மல்டிப்ளை. Second one, Sindhamani bought 28 chocolate for her birthday. If the cost of a chocolate is rupees 7, then find the total cost of 28 chocolates. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, the cost of one chocolate கொடுத்துருக்காங்க and cost of one chocolate கொடுத்துருக்காங்க 7 rupees. Cost of 28 chocolates கேட்டால் 7 into 28. சரியா? அப்போ ஒன்று கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஓகே, எவ்வளோ காஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்னால மல்டிப்ளை பண்ண. ஒரு சாக்லேட்டோட விலை என்ன, 7 rupees. அப்போ 28 சாக்லேட்ஸோட விலை என்ன, 7 into 28. 28 into 7, 8 into 7 என்ன, 56. அந்த 56ல் என்ன போடணும், 6 கீழே போடு, 5 மேலே போடு. ஓகே, ஸோ இங்கே எப்படி பண்ணணும், 7 into 2 என்ன, 7 into 2 equal to 14. இந்த ஆன்சரோட ஆட் திஸ் 5. ஓகே, 14 + 5 19, 196. நிறைய பேர் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் வரையில் மேலே கேரி ஓவர் இருக்குது. 7 into 2 14 போடாமல் இந்த 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணி என்ன பண்ணிடுறீங்க, 7 அப்படின்னு போட்டுறீங்க. திஸ் இஸ் ராங். ஓகே, இந்த மாதிரி போடக்கூடாது. எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மல்டிப்ளை 7 into 2 equal to 14. மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரோட யூ ஹாவ் டு ஆட் திஸ் 5. ஓகே கிட்ஸ், ஓகே. Next one, Ashok purchased 9 decorative papers at the cost of rupees 450. எத்தனை decorative papers அசோக் வாங்கினா, 9 decorative papers வாங்கினா. What is the cost of 9 decorative papers? Rupees 450. ஓகே, எதுக்கு வாங்கினா, for his town festival. Find the cost of a decorative paper. அப்போ ஒரு decorative paperோட காஸ்ட் என்ன. இப்போ நிறைய கொடுத்து ஒன்னோடது விலை கேட்டால் யூ டோன்ட் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இப்போ we have to divide. ஓகே, let me take one pencil. ஸோ காஸ்ட் ஆஃப் 9 decorative paper 450. அப்போ 450 by 9 சொல்கிறாங்க. எப்படி போடணும், 450 divided by 9. 5 9s are 45. இந்த 0 கீழே வருது, ஸோ அப்படி மேலே போட்டுருங்க. 0 டிவைட் பண்ண முடியாது. ஸோ 50. ஆன்சர் இஸ் 50. ஓகே, 9 பேப்பர்ஸோட விலை தான் 450. அப்போ ஒரு பேப்பர்னு கேட்டால் யூ ஹாவ் டு டிவைட். ஓகே, 450 divided by 9. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணி சைடில் ரஃப் ஒர்க்கில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே கிட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட் ஒன், Geetanjali bought 10 pencils at the cost of rupees 70. Okay, 10 pencils எவ்வளவு, 70 rupees from the supermarket. Find the cost of a pencil. அப்போ 10 pencils ஓட காஸ்ட் என்ன, 70 rupees. அப்போ 1 pencil கேட்டால் you have to multiply பண்ணணுமா, டிவைட் பண்ணணுமா, you have to divide. அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, 70 இது கீழே கூட போட்டு டிவைட் பண்ணிக்கலாம். 0 வந்துருக்கு இல்லையா, 0வை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 7 divided by 1 வந்து 7 தான். ஓகே, the answer is rupees 7. Next பாரு, a teacher went to the science exhibition with a student. The entry fee is rupees 250 and the teacher bought some materials for the school for rupees 320. She had the balance amount of rupees 330. Find the amount that she had. என்ன கேட்குறாங்க, ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்காங்க ஸ்டூடெண்ட்டோட. என்ட்ரி ஃபீ எவ்வளவு, லெட் மீ டேக் ஒன் பென்சில். ஓகே, என்ட்ரி ஃபீ எவ்வளவு, rupees 250. அடுத்து மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, 320க்கு வாங்கினாங்க. அவங்கக்கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 330 rupees இருக்குது.
ஸோ அவங்க மொத்தமாக எவ்வளோ பணம் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அமௌண்ட் ஷி ஹேட் யூ ஹாவ் டு ஆட் ஆல் த அமௌண்ட்டு அவங்கக்கிட்ட அவங்க செலவழித்தது ப்ளஸ் அவங்கக்கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா அவங்கக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த அமௌண்ட் ஷி ஹேட் ஈக்குவல் டு ஆட் பண்ணு 0 + 0 + 0 0 5 + 2 7 7 + 3 10 10 வந்திருக்கு. 10ல் 0 எங்கே போட்டிருக்கோம், கீழே போட்டிருக்கோம். 1 மேலே போட்டோம், கேரி ஓவர். 1 + 2 3 3 + 3 6 6 + 3 9. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும், 900 rupees இருக்கும். ஓகே, அவங்க செலவழித்த அமௌண்ட்டு என்ட்ரி ஃபீக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 250. மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளவு, 320. அவங்கக்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது, 330. ஸோ இது 3 அமௌண்ட்டையும் யூ ஹாவ் டு ஆட். அப்போ தான் அவங்கக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டு வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட். Kuppan bought pencil and pen for rupees 2450 and rupees 650 from his total amount rupees 50. ஏன்னா குப்பன் என்னென்ன வாங்கினா, பென்சிலும் பென்னும் வாங்குறான். ஸோ பென்சிலோட விலை என்ன, 2450. ஸோ பென்சிலோட அமௌண்ட் என்ன, 2450 எழுதியாச்சு. பென்னோட அமௌண்ட் என்ன, 650 எழுதியாச்சு. அப்போ ரெண்டோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆட் பண்ண, 0 + 0 0 5 + 5 என்ன வரும், 10 வரும். 0 கீழே போட்டேன் மிஸ்ஸு, 1 மேலே போட்டேன். 1 + 4 5 5 + 6 11 11ல் 1 11ஆ. ஸோ இந்த 11ல் 1 கீழே போட்டேன், இன்னொரு 1 மேலே போட்டிருக்கேன். 1 + 2 3. ஸோ எவ்வளவு டோட்டல் அமௌண்ட்டு, 31 rupees ஆகிருக்கு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பேலன்ஸ் அமௌண்ட் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவன்கிட்ட இருந்த டோட்டல் அமௌண்ட்டு 50 rupees. அவன் எவ்வளோ செலவழிச்சிருக்கான், டோட்டல் காஸ்ட்டு 31. ஸோ அவன்கிட்ட இருந்த அமௌண்ட்டில் அவன் செலவழித்ததை மைனஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட். சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 0ல் 0 போக 0, இங்கே 0ல் 0 போக 0, இங்கே 0ல் 1 போகுமா, போகாது. 1 எடுத்தேன்னா திஸ் வில் பிகம் 10 10 ஆகும். இந்த 5 will become 4. ஓகே, 10ல் 1 போக 9, 4ல் 1 போக 4ல் 3 போக 1. ஸோ த ஆன்சர் இஸ் 19 rupees. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ மொத்தம் வாங்கினா அவன்கிட்ட மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ இருந்ததோ அதில் அவன் செலவழித்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணினா அவன்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் டு ஃபைண்ட் த டோட்டல் காஸ்ட் அண்ட் டு ஃபைண்ட் த பேலன்ஸ் என்ன பண்ண, டோட்டல் அமௌண்ட்லேருந்து யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் டோட்டல் காஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எஸ்டிமேட்டட் அமௌண்ட். எஸ்டிமேட்டட் அமௌண்ட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, 5 அல்லது 5க்கு மேலே இருந்ததுன்னா we are என்ன பண்ணுவோம், அதை 0 ஆக்கிட்டு அந்த 10 digit நம்பரை வந்து அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரை +1 ஆட் பண்ணுவோம். சரி, அதே தான் இங்கே அமௌண்ட்டுக்கும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்ப்போம். த எஸ்டிமேட்டட் வேல்யூ ரீசன்ஸ். இப்போ பார் 850 எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா, இங்கே 50 பைஸ் இருக்குது. 50 பைஸ் அல்லது கிரேட்டர் தேன் 50 பைஸ் இருந்தால் இந்த பைசாவை நீ 0 ஆக்கிட்டு அந்த ருப்பீஸில் 1 ரூபியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50 பைஸ் ஆர் கிரேட்டர் தேன் 50 பைஸ் இருந்தால் யூ கேன் ஆட் 1 rupee டு த ருப்பீஸ். சரி, அதனால தான் 850ங்கிறது 9 rupees ஆச்சு. சரி, நெக்ஸ்ட் ஒன் 730. இங்கே 30 பைஸுங்கிறது 50 பைஸ்க்கு கீழே இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், 730 will become 7 rupees. அந்த பைசாவை எடுத்துடணும். ஓகே, ஸோ 460. 460ல் 50 பைஸ்க்கு மேலே, இது கிரேட்டர் தேன் 50 பைஸ், 60 பைஸ் இருக்குது. அதனால இந்த 4 rupees என்ன ஆக்கிடணும், 5 rupees, ஆட் 1 rupee. அடுத்தது பாரு 45 rupees 70 பைஸ். 70 பைஸ் இஸ் கிரேட்டர் தேன் 50 பைஸ். அதனால் இந்த 45 rupees will become 46 rupees. 1 rupee ஆட் பண்ணிக்கோ. ஸோ 3450. 50 பைஸ் இருந்தாலும் யூ ஹாவ் டு ஆட் 1 rupee. ஸோ 3450. அந்த 50யை வந்து பைசாவை 0 ஆக்கிட்டு ஆட் 1 டு த ருபீஸ் வேல்யூ 35. ஸோ நம்ம ப்ரீவியஸில் பண்ணியிருக்கோம் இல்லையா, லிட்டர்ஸ் மில்லி லிட்டரில் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி எஸ்டிமேட்டட் வேல்யூவில் 50 பைஸ் அல்லது கிரேட்டர் தேன் 50 பைஸ் இருந்தால் 1 rupee ஆட் பண்ணிக்கோ, பைசாவை 0 ஆக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இங்கே எஸ்டிமேஷன் ருப்பீஸில் பார்க்கலாம். பைசா இல்லாமல் ருப்பீஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ 53 rupees அப்படின்னு இருக்குது. ஸோ 53 rupeesன்னு இருந்ததுன்னா இந்த 1 பிளேஸில் பார்க்கணும். 1 பிளேஸில் வந்து 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்ததுன்னா 10 rupees பிளேஸில் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்படி இல்லாட்டி 0 ஆக்கிட்டு விட்டுறணும். ஓகே,
ஸோ 53 3 அப்படிங்கிறது வந்து 3 இஸ் லெஸ் தேன் 3 வந்து லெஸ் தேன் 5, அதனால் ஆட் பண்ணலாம் 15 ஆக்கிடணும், ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 67 67ல் 7 இஸ் கிரேட்டர் தேன் 5, அதனால் 67 becomes 70. அடுத்து பாரு 48 rupees. 48ல் வந்து 8 இருக்கு இல்லையா, 8 இஸ் கிரேட்டர் தேன் 5, அதனால 48க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம் 50. அடுத்து 24ல் வந்து 4 இஸ் கிரேட்டர் இல்லை லெஸ் தேன் 5, அதனால 24க்கு வந்து ரெடியூஸ் பண்ணி 20 rupeesனே போட்டுக்கிறணும். சரியா, தட் இஸ் 4 0 ஆக்கிட்டு இங்கே ஆட் பண்ணக்கூடாது, அப்படி போட்டுடணும். 97ல் 7 இஸ் கிரேட்டர் தேன் 5, அதனால 9 will become 10, இந்த 7 will become 0, அதனால இது என்ன ஆகுது 100 rupees. ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இங்கே பைசா இல்லை, இங்கே ருபீஸ் தான் இருக்குது. அப்போ அந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது 5 அல்லது கிரேட்டர் தேன் 5ஆக இருந்ததுன்னா அதை 0 ஆக்கிட்டு யூ ஹாவ் டு ஆட் 1 டு த நெக்ஸ்ட் டிஜிட். எத்தனை ஆட் பண்ணணும், +1 ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு. இப்போ லெஸ் தேன் 5ஆக இருந்ததுன்னா அதை 0 ஆக்கிட்டு ஆட் பண்ணக்கூடாது, அதை அப்படி போட்டுறணும். ஓகே, ஸோ இதுதான் எஸ்டிமேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், Meera went to vegetable shop. He bought brinjal for rupees 29.75, drumstick for rupees 14.60, radish for rupees 34.50. என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்குறா பாரு. பிரிஞ்சால் எவ்வளவா, ஸோ பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். பிரிஞ்சால் வந்து 29 rupees 75 பைசா. ட்ரம்ஸ்டிக்னா என்னது, முருங்கைக்காய், it is 14 rupees 60 paise. Radishna mullangi 34 rupees 50 paise. Carrot 42.80. அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுது எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு ஆட் 5 + 0 0, அப்புறம் 7 + 6 13, அப்புறம் 5 கூட்டினேன்னா 18, அப்புறம் 26. அப்போ 26ல் 6 கீழே போட்டிருக்கேன், 2 மேலே கேரி ஓவராக போகுது. ஸோ 9 + 2 11, 11 + 4 15, 15 + 4 19, 19 + 2 21. ஸோ 21ல் கீழே 1 போட்டுட்டு மேலே 2 கொண்டு போயிட்டேன். 2 + 2 4, 4 + 1 5, 5 + 3 8, 8 + 4 12. ஸோ the answer is 121 rupees 60 paise. இது வந்து டோட்டல் அமௌண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, எஸ்டிமேட் த நியரஸ்ட் 1 ரூபிக்கு எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன, இங்கே என்ன சொன்னேன், 50 பைஸ் அல்லது கிரேட்டர் தென் 50 பைசா இருந்தால் யூ ஹேவ் டு ஆட் 1 ரூபி. அப்போ 1 ரூபி ஆட் பண்ணால் என்ன வருது, rupees 122. ஓகே, இது 50 பைஸ்க்கு கீழே இருந்தால் அப்படியே போட்டுறணும், இந்த பைசாவை 0 ஆக்கிடணும். இங்கே வந்து பைசா இருந்ததுன்னா யூ ஹேவ் டு see the பைசே வேல்யூ தான், அது வச்சுட்டு 1 ரூபி வேல்யூவை தான் இவங்க மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு 50 பைஸ் அல்லது கிரேட்டர் தென் 50 பைசா இருந்தால் 1 ரூபியை ஆட் பண்ணிக்கிறணும், இந்த பைசாவை 0 ஆக்கிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வாசு பாட் கார் டாய் ஃபார் rupees 37, பியர் டாய் ஃபார் rupees 24, மங்கி ஃபார் rupees 86. என்னென்ன டாய்ஸ் வாங்கினா, கார் டாய் எவ்வளோக்கு வாங்கினா 37 rupees, பியர் டாய் 24, மங்கி டாய் 86. அப்போ டோட்டல் காஸ்ட்டு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஆட் ஆல் த வேல்யூ. 7 + 4 10 11, இது வந்து 17. 17ல் 7 கீழே போட்டிருக்கேன், கேரி ஓவர் 1 மேலே போட்டேன். 1 + 3 4, 4 + 2 6, 6 + 8 14. ஸோ டோட்டலாக அவன் வாங்கின எல்லா டாய்ஸோட விலைன்னா rupees 147க்கு 3 டாய்ஸ் வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஆக்சுவல் காஸ்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, எஸ்டிமேஷன் காஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து நீ எப்படி போடுவ, 147 பைசா இங்கே கொடுக்கல அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸை பார்க்கணும். ஸோ இங்கே வந்து 7 இஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிடலாம், 150 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டு வந்து 147, பட் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 150. ஆக்சுவல் காஸ்ட் என்ன 147. ஏன் இது பார்க்குறோன்னா டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, எவ்வளவு அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்குன்னு. ஓகே, ஸோ 150லேருந்து 147 சப்ட்ராக்ட் பண்ணேன்னா we obtain the difference.
ஓகே 3 rupees டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஓகே ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு 147. ஸோ எஸ்டிமேட்டட்னு போடும்போது நீங்கள் 147ல் 7 இது பார்க்குற 147 வந்து நியரஸ்ட் வேல்யூக்கு கொண்டு போகணுன்னா 150. 150ல் 147 போக எவ்வளவு 3. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் இஸ் homework. In the book fair, Manibalan bought Bharatiyar book for rupees 2640, Gandhi book for rupees 1860, Abdul Kalam book for rupees 4370 and Kumaran book for rupees 5190. 4 book வாங்கியிருக்கா. Find the estimated cost and the difference in estimation closest to nearest 1 rupee. ஸோ இங்கே ஏன்னா பைசா இருக்குது, அதனால எல்லா புக்கோட காஸ்ட்டும் போட்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை எஸ்டிமேட் பண்ணு. 50 பைஸ்க்கு மேலே இருந்ததுன்னா 1 rupee ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை சொல்லணும். டிஃப்ரென்ஸ் மீன்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட்டு கீதா பாட் ஜாஸ்மின் ஃபார் 37 rupees, ரோஸ் ஃபார் 58 rupees, முல்லை ஃபார் rupees 26 and marigold for rupees 82. Find the estimated cost and difference in estimation. என்னென்ன பூ வாங்குறா? ஜாஸ்மின் மல்லிகை பூ, ரோஸ் அண்ட் முல்லை பூ வாங்குறா, மேரிகோல்டு சாமந்தி. இந்த காஸ்ட் எல்லாத்தையும் என்ன செய்யணும் நீ? யூ ஹாவ் டு ஆட் பண்ணிவிட்டு பைசா இருக்கிறதுனால 50 பைஸ்க்கு மேலே இருந்ததுன்னா 1 rupee ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ என்ன, அடுத்து எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்த்து ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகே kids, do the homework and copy these sums in your classwork note. With this the 5th unit is over. இதோட 5th unit நம்ம முடிச்சிட்டோம். Okay thank you. Copy all the sums in your classwork notebook. Okay thank you kids.